ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு எம்மியான ரெசிபி தாங்க பார்க்க போதும். வெஜிடபிள் கோலா எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்ய போதும். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். 2 வெங்காயம் பொடிசாக நறுக்கியிருக்கேன். 2 பச்சை மிளகாவும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல, இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிராம் வரும். 100 கிராம் அளவுக்கு சோயா மீன் மேக்கர், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பட்டை. காரத்துக்குன்னு காய்ந்த மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 8 மிளகாய் எடுத்துருக்கேன். உங்கள் காரத்துக்குன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணி நல்லா துருவி வச்சுருக்கேன். ஒரு கேரட்டையும் நல்லா வாஷ் பண்ணி துருவி எடுத்துருக்கேன். உப்பு நம்ம தேவைக்கு சேர்த்துக்கலாம். அதோட 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இலை, இது எல்லாத்தையுமே பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல் எடுத்து நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். அதை நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. சோயா எல்லாம் நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். அதுக்குள்ளேயே நம்ம மசாலா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிப்போம். பொட்டுக்கடலையை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம சேர்த்துக்க ஏலக்காய், கிராம்பு, சோம்பு, இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா பொடியாக அரைச்சிக்கோங்க. இதுவே நல்ல பவுடர் கணக்காக வந்துடும். இதோட நம்ம காய்ந்த மிளகாவையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. பாருங்கள் எப்படி நல்லா அழகாக பவுடராக வந்தாச்சு. இது ஒரு பவுலில் மாட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் எப்படி சோயா எல்லாம் நல்லா புஷ்ஷுன்னு ஊதி வந்தாச்சு. இதை 2 வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு சோயா நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டா பாருங்கள் இது மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரும். தண்ணி ஊற்றி எதுவும் அரைக்காதீங்க. அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இதோட நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டு, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டு மசிச்சுக்கோங்க கையால். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோடு நம்ம இது சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா, இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம மாவோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம கேரட்டு, வெங்காயம்லாம் சேர்க்குறது ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி கொஞ்சம் அது ரொம்ப ட்ரையாக இருந்தால் லைட்டாக தண்ணி தெளித்து விட்டாப்பில் இது பண்ணி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேணாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கொலன்னு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். அது கையில் நல்லா ஒரு எண்ணெயை தேய்ச்சிக்கோங்க. எண்ணெயை தேய்ச்சிட்டு நம்மளுக்கு எது மாதிரி ஷேப் வேணுமோ, பால் ஷேப்னா பால் சேர்த்துக்கலாம். பால் ஷேப்பில் உதுட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வடை ஷேப்னா அது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. இப்போ நான் எல்லாம் உதுட்டி வச்சுட்டேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம உதுட்டி வச்சுருக்க பால்ஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வச்சு ஒரு 30 செகண்ட் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு திருப்பி விட்டு நல்லா ப்ரௌன் கலர், கோல்டன் கருக ஊற்றக்கூடாது. நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் நல்லா ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வரப்போ நீங்கள் எடுத்துடலாம். இந்த கலரில் வரப்போ நீங்கள் எடுத்துங்க. நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும்.
நம்ம இல்லை கேரட்டு உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெஜிடபிள் வந்து குழந்தைங்களுக்கும் நீங்கள் இது மாதிரி கொடுக்கலாம். நான் வடை மாதிரியும் தட்டி இதில் போடுறேன். இல்லை சோயா எல்லாமே நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக தான் நம்ம சேர்க்குறோம். ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்களும் இது மாதிரி வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். நம்மளுக்கு வந்து நல்லா அழகாக வடை மாதிரி வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் ஆனோன்னே எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் நான் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்குவேன், எப்படி சாஃப்டாக வந்திருக்கு என்னென்னு. நீங்கள் உடனே உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வராஇருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இது மாதிரி பண்ணலாம். நீங்கள் வீட்டில் வந்து டீக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி சாப்பிட்ற ஐட்டங்கள் கூட நீங்கள் இது மாதிரி வச்சு சாப்பிட்லாம். லைட்டாக கார்னிஷ்காக கொத்தமல்லி இலை, வெங்காயம் இதெல்லாம் தூவி விட்டுக்கலாம். இது நல்லா சட்னியோடு வச்சு நீங்கள் சாப்பிட்றப்ப அல்டிமேட் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நம்மளுக்கு அந்த கேரட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரியும். சாப்பிட்றப்ப அவ்வளோ அருமையாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.